முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் கொலை வழக்கில் மிக முக்கியமான 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் திமுகவை சார்ந்தவர்கள் என்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுகவினருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்பதால் காவல்துறையினர் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது சேலம் மாநகராட்சி தாதாகாப்பட்டியை சேர்ந்த தாகூர் தெருவை சேர்ந்தவர் சண்முகம், வயது 64 ஆகிறது. அதிமுக செயலாளராக பதவி வகித்து வந்தார். நேற்று இரவு 10 மணி அளவில் இவர் கொண்டலம்பட்டி மண்டல அலுவலகம் எதிரே உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் தனது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் மாரியம்மன் கோவில் வீதி வழியாக தனது மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்களால், அதாவது வீட்டிற்கு சில அடிதூரத்தில் வந்தபொழுது அவரை நோட்டமிட்ட 2 மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சிலர் கும்பலாக எதிரில் திடீரென வந்துள்ளனர். அவர்கள் சண்முகத்தின் மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து மோட்டார் சைக்கிளை குறுக்காக நிறுத்தினர். பின்னர் அந்த கும்பல் தங்களது மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சண்முகத்தை சரமாரியாக வெட்டியதால் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் சண்முகம் அவர்கள். இதில் தலைமறைவான அனைவருமே சில மணி நேரத்திற்கு முன்பாக காவல்துறையால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்பதால் இவர் குற்றவாளிகள் அல்ல என்று திமுகவினர்கள் நாடகமாடக்கூடும். தற்பொழுது விக்கிரவாண்டி தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இவர்களது கைது நடவடிக்கை பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள், குறிப்பாக கஞ்சா கடத்தல், கள்ளச்சாராய மரணங்கள் அதிக அளவில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மரணமும் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. உடனடியாக 11 நபர்களும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குறிவைத்து திமுகவின் நிர்வாகிகள் தங்களது ஆதங்கத்தை காட்டுவது நியாயமல்ல, தேர்தலில் தோல்வியடைந்த சில நாட்களுக்கு பிறகே இவ்வாறு செய்தால் பழிவாங்கும் படலமாகத்தான் இது பார்க்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்.